पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 330வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த திருநாமம் கோபி பிரார்த்திதா என்பது. சென்ற திருநாமம் வருணலோகம் சென்று தகப்பனாரை மீட்ட கண்ணனை வருணலோகத்தில் உள்ளவர்கள் பூஜித்தார்கள். வருணனும் பூஜித்தான். எனவே வருணனால் வழிபடப்பட்டவன் என்று திருநாமம் என்று பார்த்தோம். அடுத்தபடி கோபி பிரார்த்திதா என்ற திருநாமம் வருகிறது. கோபிகைகளால் பிரார்த்திக்கப்பட்டவன் இதன் பொருள். என்ன தொடர்பு? ஏன் நாரதர் இப்படி தடார் என்று இந்த திருநாமத்தை சொல்கிறார் என்று ஒரு ஐயம் நமக்கு வரலாம். சில பேர் இதற்கு விளக்கம் கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறார்கள், ராசக்கிரீடைக்கு முன்பு கண்ணபிரான் புல்லாங்குழல் எடுத்து ஊதிய பொழுது பகவான பிதாராத்ரீஹி சரதோத்புல்ல மல்லிகாக வீக்ஷரந்தும் மனச்சக்ரே. அந்த சரத் ருத்துவில் எங்கே பார்த்தாலும் மல்லிகை மலர்ந்திருக்கக்கூடிய அந்த இரவில் கோபிகைகள் கூட ராசக்கிரீடை செய்யலாம் என்று தீர்மானித்து கண்ணபிரான் புல்லாங்குழல் எடுத்து ஊதினான் என்று ராசக்கிரீடை வரலாறு தொடங்குகிறார். பகவான பிதாராத்ரீஹி சரதோத்புல்ல மல்லிகாக வீக்ஷரந்தும் மனச்சக்ரே என்று மகரிஷி கதை தொடங்குகிறார். அப்படி எம்பெருமானுடைய குழலோசை கேட்டு கோபிகள் அந்த நள்ளிரவில் தங்கள் வீட்டை விட்டு ஓடி வந்தார்கள். கயிறு மாலையாக காவலும் கடந்து கண்ணபிரான் இருக்கும் கதம்ப மரத்தடிக்கு வந்தார்கள். அவர்களெல்லாம் பார்த்து கண்ணன் கேட்டான், நீங்கள் பண்ணது நியாயமா? உங்கள் வீட்டிலே கணவனை விட்டு அவன் பணிவிடையை விட்டு யாரோ ஒரு பையன் இளைஞன் ஒரு புல்லாங்கல் ஊதினா ஓடி வந்துடலாமா? இது உங்களுடைய நடத்தைக்கு முரண்பட்டது இல்லையா? உங்கள் பண்பாட்டுக்கு அப்பாற்பட்டது இல்லையா? உங்கள் தர்மத்தை கெடுப்பது இல்லையா? இப்படி நீங்கள் செய்யலாமா என்று கண்ணன் கேட்டான். கோபிகள் சொன்னார்கள், புல்லாங்கல் எடுத்து ஊதிவிட்டு வர சொல்லிட்டு ஏன் வந்தேன்னு கேட்டார் நியாயமா கிருஷ்ணா? நாங்கள் எங்களை பார்த்து நீ இப்போ தர்ம உபதேசம் பண்ணுற, இது உங்களுடைய தர்மத்துக்கு கேடு விளைவிக்காதா, தர்மத்துக்கு ஹானி வராதா என்று. அதனால் நாங்கள் ஏன் எங்கள் கணவனுக்கு பணிவிடை செய்யணும், அதை முதல்ல சொல்லு.
ஆனால் அதை கேள்வி இப்போ நிறைய பெண்கள் கேட்குறாங்க. இப்போ தான் 2 பேரும் பால் சமத்துவம் வந்துடுத்து. ஆண்பால் உயர்த்தி பெண்பால் தாழ்த்தி என்றெல்லாம் பேசக்கூடாது. நான் ஏன் உனக்கு பணிவிடை செய்யணும், நீ எனக்கு பணிவிடை செய்யன்னு பெண்கள் கேட்கிறார்கள். அதெல்லாம் உரிமை குரல் என்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாதும் என்கிறார்கள். சமூக நீதிங்கிறாங்க. ஏகப்பட்ட பேச்சு வருது. கிருஷ்ணன் காலத்தில் இது கிடையாது. அப்போ கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டியது மனைவியுடைய கடமை என்று அனைத்து பேரும் நம்பினார்கள். அநேகமாக 100 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நம்பினால் இன்னும் சில குடும்பத்தில் நம்புகிறாங்க. இதை பெண்கள் கேட்டால் கணவனுக்கு ஏன் பெண்கள் பணிவிடை செய்ய வேண்டும் சொல் கிருஷ்ணா. கண்ணபிரான் சொன்னால், உங்கள் தர்மத்தை நீங்கள் அனுஷ்டித்தால் அதனால் எங்கள் மனசு தூய்மை பெற்று பகவானே நெருங்க முடியும். அப்படி வா வழி. பகவானே நெருங்கிட்ட அப்புறம் இந்த தர்மங்களை எதுக்கு நாங்கள் செய்யணும்? புரியலையே. நீதான் பகவான், உன்னைத்தானே அடையணும். நீயே கூப்பிட்டாச்சு வந்துட்டோம். இனிமேல் எதுக்கு நாங்கள் உட்காந்து கடவுளை பணிவிடை செய்யணும்? கஷ்டப்பட்டு படிக்கலாம், பரீட்சை பாஸ் ஆகணும்னு. இதான் ஆன்சர் கொஸ்டின்ஸ் தான் நாளைக்கு வரப்போகிறது அப்படின்னா அப்போயே ஆன்சர் எழுதிட மாட்டோம். கெடுக்கெடு எழுதி பரீட்சைகளை கூட பார்த்து எழுதிட்டு வந்துட மாட்டோம். அப்புறம் இதுக்கு பரீட்சை எழுதணும். உனக்கு மேலே கொடுத்துட்டேன்னு சொன்னால் பரீட்சை எழுதணுமா? அப்புறம் தேவையில்லை. அதனால் எங்களை பார்த்து ஏன் படிக்கலன்னு கேட்டால், நாங்கள் தான் ரிசல்ட் கிடச்சிடுத்தே, இனிமேல் ஏன் படிக்க போகிறோம்? சரி, இவ்வளோ தூரம் தெளிவாக இருந்தால் சரி என்று கண்ணபிரான் அவர்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து அமர்ந்தான். அவர்களுக்கெல்லாம் அப்படி கண்ணபிரான் நெருங்க மெல்ல 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 அகங்காரம் தூக்கி. இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. பரந்தாம நம்மக்கிட்ட குழையறான் பத்தியா, நம்ம அழகில் மயங்கிட்டான் என்று சில பெண்கள் எண்ணினார். உடனே பகவான் பார்த்தான், இவர்களை காப்பாற்றணும், இவர்களுக்கு இது அகங்காரம் வரக்கூடாது, இந்த ஆணவம் வரக்கூடாது என்று பிரசமாய பிரசாதாய தத்ரை வாந்தரதீயதா. அடுத்த முன்னாடி அவர்கள் கண் முன்னாடி காட்சி தராமல் போனான். அங்கேயே மறைஞ்சிட்டான். உடனே கோபிகள் எங்கேயே போனா கிருஷ்ணா, அப்படி வர வச்சுட்டு போகலாமான்னு கதறி தவித்தார்கள். அவர்கள் கதறிய கதறல், குமுறிய குமுறல் உபனிஷத்தினுடைய எக்கோ எதிரொலி என்கிறார் சுவாமி தேசிகன். அப்படி கதறினார்கள். ஜெயதிதேதிகமோ ஜன்மனா கிருஷ்ணா, ஜெயதேதிகமோ கிருஷ்ண ஜன்மனா என்று தொடங்கி கோபிகா கீதம் பாடினார்கள். கிருஷ்ணா வர வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அந்த பிரார்த்தனையை நாரதர் மனசிலே வைத்து கோபி பிரார்த்திதகா என்றே திருநாமத்தை சொல்கிறார் என்று சிலர் விளக்கி இருக்கிறார்கள். அது ஒரு விளக்கம். அப்படின்னா நடுவில் இந்த வருணாபியர்ச்சிதா எதுக்கு நுழைச்சார் அவர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உண்மையிலேயே சில கோபிகைகள் கண்ணன் தங்கள் இருக்கும் இடத்துக்கு வந்து அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள், பிரார்த்தித்தார்கள். பார்த்துக்கலாம் நான் கிருஷ்ணன். அப்போ ஒரு கோபி சொன்னான், நீ வரமாட்ட, இப்படி கூட்டா வரமாட்ட கிருஷ்ணா, நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சால் உடனே தண்டிக்க வரும், அப்போ உங்களை பார்த்துடலாம். எப்படி போல? வருணன் என்ன பண்ணினான்? உங்கள் அப்பாவை அபகரிச்சுன்னு போனான். அவன் உன் அப்பாவை அபகரித்துன உடனே உங்கள் அப்பாவை மீட்கிற சாக்கில் கிளீனாக அவன் வீட்டுக்கே போயிட்டேன். அந்த மாதிரி நாங்களும் வருணனை போலே ஏதேனும் செய்ய வேண்டும். அதுதான் ஆழ்வாரும் சொல்கிறார். மகாபலியை தேடி மகாபலியுடைய யாக வேள்விக்கு எம்பெருமான் சென்றான் வாமனமூர்த்தியாக. மகாபலி என்ன பண்ணியிருந்தான்? பகவானுடைய ராஜ்யத்தில் சுருட்டி என்னதுன்னு கிளைம் பண்ணிட்டு இருந்தான். அகங்காரத்தோடு இருந்தான், வேள்வி செய்கிறான். இருந்தாலும் அவன் அப்படி தவறு செய்ததுனால தான் அந்த அவுணனுடைய அசுரனுடைய மகாபலியுடைய யாக வேள்வி சாலைக்கு எம்பெருமான் தானே போய் 3 அடி மண்தா என்று கேட்டு உலகத்தை அளந்து அவன் தலையில் திருவடியும் வச்சான். ஆக உனக்கு நேரடியாக நாங்கள் பணிவிடை செய்தால் நீ வரமாட்டாய். உனக்கு வேண்டாத காரியம் செஞ்சால் உடனே தண்டிப்பதற்கு வந்துடும். அந்த சாக்கில் வீட்டுக்கு வந்துடுவேன். அதெல்லாம் வருணனை போலவும் மகாபலி போலவும் நாங்களும் செய்யணும்னு எதிர்பார்க்கிறா கிருஷ்ணா, வரமாட்டா என்று பிரார்த்தித்தார்களாம். அதை மனதிலே வைத்து கொண்டு இந்த கோபி பிரார்த்திதன் என்ற திருநாமத்தை நாரத பகவான் இங்கே இடுகிறார். அதனால தான் நடுவில் வருணாபியர்ச்சிதகா வந்தது. அன்பர்களே, நாம் எம்பெருமானுக்கு எதிர்த்தட்டில் நின்றால் சீக்கிரம் அவர்கள் கிடைக்கும்னா அதுதானே பெட்டர்.
விருத்ராதிபி பரிச்சிதாம் பதவியும் பஜாமி என்பார் சுவாமி தேசம். விருத்ராசுரன் உண்மையிலேயே அவன் எம்பெருமானை அடைந்தான், சீக்கிரம் சித்தி கிடைச்சது அவனுக்கு. அவன் என்ன பண்ணான், தேவேந்திரனுக்கு எதிரியாக இருந்ததுனால தேவேந்திரனை காப்பாற்றுவதற்காக தேவேந்திரனுக்கு அருள் பண்ணான் எம்பெருமான். விருத்திரன் ஆண்டு போனான், நல்ல கதிக்கு போயிட்டான். ஆகையினால கடைசி காலத்தில் அவன் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி அற்புதமாக சொல்கிறான் பாகவதத்தில். அதே மாதிரி கோபிகள் பிரார்த்தித்தார். அப்போ அண்ணலே வாவா என்றால் நீ வரமாட்டாய், நந்தகோபனையும் யசோதையும் எங்கள் வீட்டில் ஒழிச்சு வச்சுட்டா, அவளை மீட்க நீ வருவாய், அப்பொழுது வா என்று சொன்னார்களாம். இப்படி கோபிகைகளால் பிரார்த்திக்கப்பட்டதுனால கோபி பிரார்த்திதன் என்ற திருநாமம் என்று ரசிக்கலாம். இதை இதுவரை நாம் சொன்னது வாய்ப்பாட்டாக சொல்கிறோம். வருணாயே யதாவாகம் ததாகச்சே பதம். வருணாயேனா நான் வருணனாக ஆகும் பொழுதுன்னு அர்த்தம். வருணனாக ஆகும் பொழுது என்றால் வருணனை போல உன் தகப்பனாரே கடத்தின்னு வரும்பொழுதுன்னு அர்த்தம். வருணாயே யதாவாகம் ததாகச்சே பதம் மம கோபிபிகி பிரார்த்திதஸ்தேவம் கோபி பிரார்த்தித்தோ பவத். இதற்கு தமிழ் பாருங்கள். வருணன் போல நினக்கு தீங்கு செய்தால்தான் என்னிடம் வருவாயோ, வாராய் கண்ணா நீ என கோவியர் கீதம்பாடி வேண்டிட நின்றான், கோபி பிரார்த்திதனாக ஆனான். எங்கே எம்பெருமான்கிட்ட நாம் உரிமையோடு ஊடி சொல்லும் வார்த்தைகளும் ரசிப்பான் என்று உணர்ந்து ரசியுங்கள் இந்த திருநாமத்தை. எங்கே ஜெபியுங்கள். கோபி பிரார்த்திதாய நமஹா, நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।